Audio Jungle. Audio Jungle. ஓகே, கேள்வியை பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கீழே சில ஆங்கில சொற்களும் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள எண்களும் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஓர் நிச்சய பெருமானம் உண்டு. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள பெருமானத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய விடையை குறித்து நிற்கும் விளக்கத்தை தெரிந்தெடுத்துக்க. மேன்ங்கிறது 9 என்றும், நேம்ங்கிறது 10, BAN பேன்ங்கிறது 14, AND எண்டுங்கிறது 15, பேண்டுங்கிறது 22, லேனுங்கிறது 14. ஸோ இப்படி தந்திருக்கிறாங்க. நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இதில் பாருங்க, AND இருக்குது. இந்த BAN பேண்டிலையும் AND இருக்குது. பாருங்க, AND ஏஎன்டியில் பெருமானம் எவ்வளோ? ஏஎன்டி 3 எழுத்தையும் கூட்டி எவ்வளோ? ஏஎன்டி 3 எழுத்தையும் கூட்டி 15ண்டா. இப்போ இந்த பிங்கிறது எவ்வளோ? 22ல் இந்த 15 கழிச்சு விட்டோம்டா பிங்கிறது 7 இருக்கும். பிங்கிறது 7. சரி, அடுத்தது ஓகே. இதில் பாருங்க, மேனை பாருங்க, MAN. இதே மாதிரி MAN. மேன் வந்து 9, நேம் வந்து 10. அப்போ இதில் இருக்கக்கூடிய M இருக்குது பாருங்க, மேனில் இருக்கக்கூடிய M இருக்குது, A இருக்குது, N இருக்குது. வெட்டி விட்டோம்டா. அப்போ இந்த NAM இந்த 3 எழுத்துக்குரிய பெருமானம் எவ்வளோ? 9ண்டா. ஈக்குரிய பெருமானம் எவ்வளோ? 1. ஈக்குரிய பெருமானம் 1. சரி, அடுத்தது லேன். இதில் பாருங்க, பிக்கு எங்களுக்கு தெரியும். பிக்கு எவ்வளோ பெருமானம்? பிக்கு 7. பிக்கு 7ண்டா. இந்த ஏஎன்னுக்கு எத்தனை பெருமானம்? அப்போ ஏஎன்னுக்கு 7 என்ன? ஏஎன்னுக்கு பெருமானம் 7. இதில் பாருங்க, ஏஎன்னுக்கு தெரியும் எங்களுக்கு பெருமானம் எவ்வளவு? 7. அதே மாதிரி ஈக்கு எவ்வளோ பெருமானம்? 1. 7 3 எவ்வளோ? 8. அப்போ எல்லுக்குரிய பெருமானம் எவ்வளோ? 14லேருந்து 8 கழிச்சோம்டா 6. எல்லுக்குரிய பெருமானம் 6. சரி, இப்போ இதில் பாருங்க, எண்டில் பாருங்க, ஏன்னுக்குரிய பெருமானம் எவ்வளோ போட்டிருக்கோம்? ஏன்னுக்குரிய பெருமானம் 7 என்று போட்டோம். அப்போ டிக்குரிய பெருமானம் எவ்வளோ? ஏனுக்கு 7ண்டா. டிக்கு எவ்வளோ? 8. அப்போ டி வந்து 8. சரி, அடுத்தது இதில் பாருங்க, ஏன்னுக்குரிய பெருமானம் 7 அப்படின்டா. எம்முக்குரிய பெருமானம் எவ்வளோ? 9லேருந்து 7 கழிச்சுட்டா 2. எம்முக்குரிய பெருமானம் 2. சரி, இப்போ கேள்விக்குள்ளே போ. எழுத்து எம்மின் பெருமானம் யாது? எம்முண்ட பெருமானம் எவ்வளோ? 2. ஸோ ஆன்சர் வந்து 1வது. எழுத்து டியின் பெருமானம் யாது? டியில பெருமானம் 8. ஸோ ஆன்சர் வந்து 3வது. எழுத்து பியின் பெருமானம் யாது? பியிட பெருமானம் எவ்வளோ? 7. ஸோ ஆன்சர் 1. எழுத்து எல்லின் பெருமானம் யாது? எல்லிட பெருமானம் எவ்வளோ? 6. ஸோ ஆன்சர் 4வது. எழுத்து ஈயின் பெருமானம் யாது? 1. ஆன்சர் வந்து 4வது. ஸோ இலகுவான ஒரு கேள்வி. இவ்வாறான கேள்விகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே கமெண்டில் எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்துடைய லிங்க் தந்திருக்கோம், அதில் இணைஞ்சு கொள்ளுங்கள்.